பவி, நீ சொல்றது கரெக்ட் தான். ம் அத்தையோட உயிர் அங்க வானத்துக்கும் பூமிக்கும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நான்வெஜ் ஐட்டமா தின்னணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க போய் பட்னியா கிடக்க முடியுமாடா? அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி சாப்பிட்டுண்டா. அர்ஜுன், அத்தை குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு இவங்கெல்லாம் கோவில்ல அழகு குத்தி ஆணி செருப்பு போட்டு தீச்சட்டி எல்லாம் தூக்கி மன்சோரை சாப்பிட்டு பரிகாரம்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அத்தை என்ன சாப்பிடுறாங்களோ அதுவே இவங்களும் சாப்பிடட்டும். அப்பதான் பரிகாரமும் பலிக்கும், அத்தையும் கியூர் ஆகுவாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்ல வர, அவ்வளவுதானே? இன்னைக்கு மட்டும் இல்ல சித்தி, அத்தை குணமாகி வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அததான் நீங்க எல்லாருமே சாப்பிடணும்னு சொல்றேன். அதென்ன எங்களுக்கு மட்டும் இந்த கண்டிஷன்? அதெல்லாம் உனக்கு அப்ளை ஆகாதா? பரிகாரம் பண்ணது நீங்க எல்லாரும் தானே, அதனால நீங்க தான் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். பவி சொல்றது கரெக்ட் தான். அம்மா சாப்பிடுற மாதிரி நீங்க எல்லாரும் கஞ்சியே குடிங்க. இல்ல இல்ல, நான் இன்னைக்கு உண்ணாவிரதமே இருந்துக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இருக்க கூடாது டிடி, நீயும் கஞ்சி தான் குடிக்கணும். நந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஞ்சி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம்ல, அத ஓபன் பண்ணி கப்ல எல்லாருக்கும் கொடுத்துரு. இப்போ நீ கபோர்ட்ல இருந்து கப் எடுத்து எல்லாருக்குமே நீ ஊத்தி கொடுத்துரு. ஓகே. அம்மா, என்னங்க மாமா, இத புடிங்க புடிங்க மாமா. வந்து ஆளுக்கு ஒரு கப்பா எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க மா, வாமா.